இது என்னங்க வினோதமா இருக்குது. ஒரு ஒன்றிய அரசு, அரசுடைய அமைப்பு நிதி ஆயோக். அதனுடைய கூட்டத்துக்கு அ அரசு சார்பாக, அரசு ரீதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கு கொள்கிறார். இதுவும் பாஜகவோடு அமித்ஷாட்ட பேசி, அரசியல் கூட்டணி என்று அமித்ஷா அறிவிக்க, எடப்பாடியார் உட்கார்ந்து ஆமா அப்படின்னு சொன்ன அந்த அரசியலும் ஒண்ணாங்க. அந்த அரசியல் கூட்டணி நிலைப்பாடும் ஒண்ணாங்க. என்னங்க வேடிக்கையா இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, இங்கேயும் நண்பர் சீனிவாசன் அதையே சொல்றாரு. அது எப்படி 2 ஒண்ணாக எனக்கு புரியல. அவங்க சொல்ற ஒரே பாயிண்ட் 3 ஆண்டுகள் போல, இப்ப ஏன் போணும்? 3 ஆண்டுகள் போகல, இப்ப ஏன் போகாம இருக்கணும்? ஓராண்டு போனா என்ன மோசம்? எனக்கு ஒண்ணும் புரியல. சென்ற ஆண்டு மிக தெளிவாக அநேகமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து போக வேண்டாம். போகல. இன்றைக்கு இந்த ஆண்டு அப்படி முடிவெடுக்க வேண்டியதில்லை. இது போராட்டத்தினுடைய இன்னொரு உத்தி. அங்க போய் கலந்து கொண்டு அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமை குரலை எழுப்பணும். தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் போனாருன்னு அல்ல. காங்கிரஸ் முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் போயிருக்காரு. பஞ்சாப் முதலமைச்சர், ஆம் ஆத்மி கட்சி போயிருக்காரு. அதுவே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிலைப்பாடுன்னு எடுக்கணும். ஆனா விஷயம் வந்து உரிமை குரல் எழுப்பப்பட்டதா இல்லையா? சென்ற முறை போகாமல் இருந்து உரிமை குரல், இந்த முறை சென்ற உரிமை குரல். இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சுக்கள் பூரா அங்க பேசினது, அதுக்கு பிறகு பிரதமரை சந்திச்சு நேரம் கேட்டு நம்முடைய கோரிக்கைகளை முன் வச்சது. இதுல என்ன தப்பு? அந்த கோரிக்கைகள், அந்த உரிமை குரல்கள்ல எதுல எடப்பாடியார் மாறுபடுறாரு அப்படி சொன்னாலாவது பரவாயில்ல. அல்லது இதெல்லாம் விடுபட்டு போச்சே, இதெல்லாம் கேட்க வேணாம் ஐயா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. மாறாக ஏன் போனாரு தெரியுமா? அது ரைடு தான் காரணம்னா, அப்புறம் வந்து எல்லாரும் ஏங்க ஒரு ரைடுக்காக ஒரு அரசு கூட்டத்துக்கு போனது தப்புன்னா, அப்ப இவங்களுடைய சொந்தக்காரர், எடப்பாடி சொந்தக்காரர் வீட்டுல அங்க அவங்களுடைய அலுவல் நடந்த எய்டுக்காகத்தான் இவர் அரசியல் கூட்டணி அமைச்சாரு என்று திமுக தரப்பு சொன்னதுல என்ன தவறு?